வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக சென்னை வருகை தருவதை ஒட்டி வருகின்ற 28ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை சென்னை மீனம்பாக்கம், கிண்டி ஆகிய பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் வருகின்ற 28ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே ரயில் பயணிகளுக்கு இலவச பேருந்து சேவையை தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. வங்கி மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானி அவர்களின் 3716 கோடி ரூபாய் மதிப்புடைய 17 தளங்கள் கொண்ட வீட்டை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,360 ரூபாயாகவும் 1 கிராம் 14,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்தது தொடர்பாக வருகின்ற 23ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சென்னை நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டுகளில் உள்ள 16 தெருக்களில் 2,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கண்ட இந்த 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, விருதுநகர், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களில் புதிய டைட்டில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார். ராணிப்பேட்டையில் இன்று மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்ணகி நகரில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன கபடி உள் விளையாட்டு அரங்கத்தில் கபடி விளையாட்டுப் போட்டிகளை துவங்கி வைத்தார். தமிழகத்தில் இன்று தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான நல்லக்கண்ணு அவர்கள் காலமானார். சோழிங்கநல்லூரில் அவசர சிகிச்சை பிரிவுடன் கட்டப்பட்ட புறநகர் மருத்துவமனையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ஐயா வைகுண்டர் அவதார விழாவை ஒட்டி வருகின்ற மார்ச் 4ஆம் தேதியும் மண்டைக்காடு பகவதி அம்மன் சுவாமி கோவிலின் விழாவை ஒட்டி மார்ச் 10ஆம் தேதியும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் புறப்பட்டு சென்றார். NCERT 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பாடம் சேர்க்கப்பட்டதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் அரசு தேர்வாணைய தேர்வு எழுதுபவர்களுக்கான வயது வரம்பு 36லிருந்து 40ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரேஸ் கிளப்பிடம் இருந்து 6,43,00,000 ரூபாய் சொத்து வரி பாக்கி வசூலை நிறுத்தி வைக்க மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை விதிகளை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தீவிரமாக அமல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் முகாம்பால் தமிழர்களால் திறந்து வைக்கப்பட்டது. UPSC குடிமைப் பணி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை நாடு முழுக்க விரிவுபடுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் 3 நாள் பயணமாக இன்று தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார். ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் 1667 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய முனையம் கட்ட ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு நீர்த்தேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சணலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சணல் குவிண்டாலுக்கு 275 ரூபாய் உயர்த்தி 1 குவிண்டால் 5,925 ரூபாயாக நிர்ணயம் செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. குற்ற வழக்கு தொடர்பு துறையில் அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்விற்கான உத்தேச விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையர்கள் பங்கேற்கும் தேசிய அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் SIR நடவடிக்கையின் மூலம் 74 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நினைவு வளையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். குருவாயூர் கோவிலில் 1 மணி நேரத்தில் 5000 இட்லி தயாரிக்கும் நவீன கருவியை அறநிலைத்துறை அமைச்சர் VN வாசவன் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஊட்டியில் கோடை சீசன் நெருங்கிய நிலையில் 35,000 தொட்டிகளில் நடவு செய்யப்பட்ட மலர் நாற்றுகளை பராமரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் இறகுபந்து விளையாட்டு அரங்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு IAS அதிகாரிகள் 8 பேரை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி மீரட் இடையே அதிவேக நமோ பாரத் ரயிலை தொடங்கி வைத்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தாவேக ஆட்சி அமைத்தால் செயல்படுத்தப்பட உள்ள 15 திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட அஞ்சதீப் போர்க்கப்பல் சென்னை துறைமுகத்தில் வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் கடற்படையால் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நத்தம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் மாசி பெரு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்த விதிமுறைகள் குறித்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் ஆப்பிள் ஐபோன் முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையின் 38 கோடி சேமிப்பு கணக்குகளில் 22 லட்சம் கோடி வைத்துள்ளது என்று ஒன்றிய அமைச்சர் சிந்தியா அவர்கள் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வேளாண் இயந்திரங்களை எளிதில் வாடகைக்கு பெற 37 லட்சத்தில் வாடகை 2.0 ஆன்லைன் கைபேசி செயலியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான 352 கோயில்களில் 560 கோடியில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ACS அறக்கட்டளையின் சார்பில் மதுரையில் நிறுவப்படும் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 140 அடி சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.